வணக்கம், நான் தான் உங்கள் பயணங்களின் காதலன் TN31 டிராவலர். இன்று போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பனிலிருந்து உலகின் பணக்கார விளையாட்டு வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர் இன்று ஆரம்பித்த யூடியூப் சேனல் 2 மணி நேரத்தில் 2 மில்லியன் யூடியூப் சப்ஸ்கிரைபரை கடந்துட்டாருன்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம இந்த பாலத்துக்கு வருவோம். பாத்தீங்களா? பாலம் சரியா 87 மீட்டர். நம்ம கப்பலும் தண்ணியிலிருந்து மேலே 87 மீட்டர். இந்த பாலத்தை நம்ம கடக்கும்போது நம்மளோட பேலஸ்டிக் டேங்க்கில் தண்ணி நிரப்பி கொஞ்சம் கப்பலை உள்ளே அழுத்தி தான் போகிறோம். ரொம்ப க்ளோஸில் போகுது. என்னதான் பைலட் போர்ட் அத்தாரிட்டி இந்த அளவுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாலும் இதில் ஓட்டுறதெல்லாம் ஒரு தனி திறமை தான். அந்த வகையில் எங்கள் கேப்டன் கிறிஸை பாராட்டியே ஆகணும். பாலம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இருக்க பாலத்தை பார்த்து அப்படியே காப்பி அடித்தது. இந்த ஊரில் பல விஷயங்கள் எல்லாமே காப்பி பேஸ்ட்டு தான். இந்த ஊரில் இருக்க இயேசு கிறிஸ்து சிலை, பிரேசிலில் இருக்க ரெனியோ டி ஜெனீரோவில் இருக்க இயேசு கிறிஸ்து சிலையை பார்த்து காப்பி அடித்தது. இந்த வீடியோ எடுக்கும் போது நாங்கள் 16வது ஃப்ளோரில் இருந்தோம். எங்கள் புகைக்குண்டுக்கு சரியாக 20வது ஃப்ளோரில் இருக்குது. 19 ஃப்ளோருக்கு மேலே யாரையும் ஏற விடலை. எங்கள் செக்யூரிட்டிஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன வருதுன்ட்டு. இதுதான் அமெரிக்காவில் இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸில் இந்த பாலத்தை பார்த்து தான் அப்படியே காப்பி அடித்தது. அமெரிக்காவில் இருக்க சுதந்திர தேவி சிலை. நாம் இப்போ லிஸ்பனில் வெளியே வந்திருக்கோம். அலெக்சாண்டர் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கோம். அலெக்சாண்டருடைய சிலை இங்கே. இவங்களோட வரலாறு பார்த்தீங்கன்னா உலகத்தை ஆண்ட அலெக்சாண்டர்னு வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம பகுதிக்கெலாம் அலெக்சாண்டர் வரவே இல்லை. உலகில் அதிக நிலப்பரப்பை ஆண்ட மன்னர்னு வச்சுருந்துருக்கலாம்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அலெக்சாண்டர் மாவீரர் தான். அப்படியே இந்த இடத்துல ஒரு பனோரமா ஷாட், அந்த அலெக்சாண்டர் ஸ்கொயரை சுற்றி இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் செமையாக இருந்தது. இது அந்த சிலையோட கீழே மக்கள் எல்லாரும் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் தான் செம சூப்பராக இருந்தது. ஒரே இடத்துல எல்லாமே பார்க்க முடியும். லிஸ்பன் போர்ச்சுகலில் ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்தளவுக்கு அருமையாக இருந்தது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், டாக்ஸி, ட்ரெயின் போகுது, பக்கத்துலேயே ட்ராம்ப்பு. இந்த ட்ரெயின் போகும்போது பாருங்கள், இதோ பஸ்ஸு, இதோ டாக்ஸி அருமையாக இருந்தது. இதோ ட்ராம்ப் இன்னும் நிற்கிது, இன்னும் கிளம்பல. நமக்கு இப்போ சிக்னல் விழுந்துருச்சு, நம்ம கிராஸ் ஆகிறோம். இதோ டாக்ஸி வந்துக்கிட்டு இருக்கு, பஸ்ஸு வருது, ட்ரெயின் அந்த பக்கம் போகுது. இது அந்த ஊரில் டாக்ஸி. 1755 இந்த இடத்துல பூகம்பத்தில் இந்த கட்டடம்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சு. திருப்பி 118 வருஷம் கழித்து 1873 கட்டடம் எல்லாமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அருமையாக இருக்குது. செமையான இடம். இந்த இடத்துல வாஸ்கோடகாமாவுக்கு சிலை வச்சுருக்காங்க. இதில் அவருக்கு இந்தியன் சீரூட்டை கண்டுபிடிச்சதாக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம மாலுமிங்க இங்கே வந்தது பார்த்துட்டு அவங்க வச்சுருந்த பட்டை, லவங்கம், ஸ்பைசஸ் அதை பார்த்துட்டு தான் இவங்க வாஸ்கோடகாமாவை நம்ம நாட்டை நோக்கி அனுப்பிச்சி வச்சாங்க. அப்படி இருக்கும் போது அவர் இந்தியன் சீரூட்டை கண்டுபிடிச்சதா இவங்க சொல்கிறாங்க. அவரே நம்ம ஆளுங்களோட ஹெல்ப்பை வச்சு தான் நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்தார். ஆனால் இங்கே வந்து பாருங்களேன், ஃப்ரான்ஸு, லண்டனு, இந்த போர்ச்சுகல் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. இவங்க இங்கே யாரும் வந்து அடிச்சிக்கல. ஆனால் நம்ம நாட்டை பிடிக்கிறதுக்கு இவங்க 3 பேரும் அங்கே வந்து அடிச்சுக்கிட்டாங்க. இதுதான் இதில் கால கொடுமையே. நாம் போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பனில் இருக்கோம். இது 357 சப்ஸ்கிரைபர்களோட வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பொன்னான கமெண்ட்டுகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் பயணங்களின் காதலன் TN31 டிராவலர் என்றும் அன்புடன் உங்கள் சபரி. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சில நாடுகள் சுற்றுப்பயண வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நன்றி.